guys, ஸோ இப்போ வந்து இன்றைக்கி தான் திருவிழா. ஸோ வந்து ரொம்ப வைபாக இருக்குது. பாட்டு கேட்குறதுலே தெரியும், நான் பேசி கேட்குமானே தெரில. ஸோ வி ஆர் ஜஸ்ட் வெயிட்டிங் ஃபார் ஸோ இன்றைக்கி நைட்டுக்காக தான் நாங்கள் வெயிட்டிங். ஹோப் நல்லபடியாக நடக்கும். நாங்களும் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நான் போயிட்டு குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடுறேன். இந்த குழந்தைங்கலாம் பர்த்டேக்கு வெயிட் பண்ணுற மாதிரி நான் திருவிழாக்காக வெயிட் பண்ணிகிட்ருந்தேன். ஸோ ஃபைனலி சண்டே மார்னிங்கும் வந்துடுச்சு. இந்த வீடியோ வந்து நான் எப்போது போட வேண்டியது. ஐம் ரியலி சாரி, ரொம்ப லேட் ஆகிடுச்சு. அண்ட் இப்போ வந்து வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வீட்டில் எந்த ஃபங்க்ஷன்னாலும் மேடம் கலந்துக்காத நாளே கிடையாது. ஸோ மேடம் வந்து சண்டே மார்னிங் தான் வந்தாங்களே, அவங்க ரொம்ப பிஸி. சரி சரி, நான் திறந்துடுச்சியா? பொண்ணுங்களா இருக்காங்கன்னு சீன் போடுறல. போப்பா, தனியாக மாட்டும் இல்லை, திரும்பி பாரு. நான் எப்படி 100 ஃபோட்டோஸ் எடுக்கணும், என் அண்ணனும் தம்பியும் அப்படியே ஆப்போசிட். அவனுங்க ஃபோட்டோஸ் வீடியோஸே எடுக்க மாட்டானுங்க. ஸோ அதனால் நான் ஃபோர்ஸ் பண்ணி அவனை வந்து சில ஃபோட்டோஸ் வீடியோஸ் தான் எடுத்துகிட்டு இருந்தேன். அம்மா வரா, விலகு விலகு. எனக்கு இந்த ஸ்பீக்கரில் இந்த சாங்ஸ் கேட்கறது, நல்லா வந்து கூடத்தில் ஜாலியாக சுற்றத்தில் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் வீட்டிலலாம் மோஸ்ட்லி அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ திருவிழா இருந்துச்சுன்னா நான் என் இஷ்டத்துக்கு ஜாலியாக இருப்பேன் எனக்கு ஒரு நாள் முழுக்க. ஸோ அதனால தான் ரசிச்சுட்டே இருப்பேன் இந்த விலாக் முழுக்கவே. அதுவும் அனிருத் சாங்கு கூட யாராவது இவ்வளோ வைபாக கேட்பாங்களான்னு தெரியாது. ஆனால் இவங்க போடுற எல்லா சாங்குமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் மனப்பாடமாக தெரியும். அண்ட் இப்போ வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு மார்னிங் வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக கோவிலுக்கு போவோம். ஸோ கோவில் போகிறதுக்கு முன்னாடி எங்கள் அம்மா கன்னத்தில் சந்தனம், நெத்தியில் சந்தனம் போட்டுன்னு எல்லாத்தையுமே பூசி தான் எங்களை இங்கே வந்து கூப்பிட்டு போவாங்க. அண்ட் கோவில்லையும் பயங்கர வைபாக இருக்கும். யார் எப்போ சாமி ஆடுவாங்கன்னு யாருக்குமே தெரியாது. சாமி ஆடுறவங்களாம் பயமாக இருந்துச்சுன்னா இந்த கோவில் பக்கம் வராமல் இருக்கிறது தான் அவங்க எல்லாருக்குமே நல்லது. அண்ட் நாங்கள் எல்லா வருஷமும் திருவிழா மார்னிங் சண்டே வந்து எல்லோரும் ஒன்றா கோவிலுக்கு போவோம். அண்ட் ஈவினிங் வந்து தேர் கூட போயிட்டு வெளில போயிட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துப்போம். அதுக்காக தான் கடகடன்னு கிளம்புறது. அண்ட் ஈவினிங் இதை விட பயங்கர வைபாக இருந்துச்சு. அந்த வீடியோஸ் எல்லாமே நான் லாஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த வீடியோவில் பல சண்டைகள் நீங்கள் நடுவில் பார்ப்பீங்க. அதெல்லாம் சீரியஸாக எடுத்துக்காதீங்க. ஏன்னா அந்த சண்டைக்கு நடுவில் இருந்து நானே அதை சீரியஸாக எடுத்துக்க மாட்டேன். அது எப்பயுமே அப்படி தான். நம்ம இப்போ எங்கேயாவது கிளம்புறோம், இல்லை எங்கேயாவது ஒரு ஃபங்க்ஷன் போகிறோம் அப்படின்னா தான் வந்து எல்லாருக்கும் செம டென்ஷன் ஆகும். ஸோ அந்த மாதிரியான ஒரு vlog தான் இது. மேபி இந்த வீடியோ வந்து என்னோடய லாஸ்ட் வீடியோவாக கூட இருக்கலாம். ஏன்னா வந்து வீடியோஸ்லாம் பெருசாக போட முடியல நம்மளால். ஸோ அதனால் வந்து வில் ஜஸ்ட் போஸ்ட் திஸ் வீடியோ வித் லாட்ஸ் ஆஃப் ஃபன். ஹோப் யூ கைஸ் லைக் இட். போயிட்டு வந்துட்டீங்களா? சரி சரி. எப்போ வந்தா சரி, போயிட்டு வந்துட்டா. கைஸ் சே ஹாய். ஹாய் செல்வரத். வணக்கமே தரலடா, அவன் பாடியும் வணக்கத்தை மறைச்சிக்கிறான். வயசு சிறுசு வரலாறு பெருசுன்னு எழுதி வச்சிருக்கீங்களாமே. அது நேத்து ஓ வயசு இல்ல, இவங்க எல்லாம் சேர்த்து தான் அண்ணனுக்கு வச்சுக்கிறாங்க. ஓ அதான் கேட்குது. குழந்தைங்க கூட இங்கே வந்து இவ்வளோ பொம்மை வாங்காது. ஆனால் வந்து இங்கே வந்துட்டு இந்த பொம்மைங்களெல்லாம் வாங்கினா தான் எனக்கு மனசு நிம்மதியாக இருக்கும். பட் இப்போல்லாம் அப்படி பண்ணால் மூஞ்சிலே குத்துவாங்க. ஸோ அதனால் நான் அதை பார்த்துட்டு மட்டும் வச்சுட்டு வந்துட்டேன். ஸோ நானும் அப்படியே கொஞ்ச நேரம் உட்காந்து அவங்க போட்ட பாட்டுக்கெலாம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். பிகாஸ் அ பிக் க்யூ. அந்த க்யூக்கு நம்ம வெயிட் பண்ணிட்டு தான் போனோம். ஸோ நாங்கள் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டே இருந்தோம். ஒரு 2-3 பேர் சாமி ஆடுற மாதிரி பண்ணோம். அபிக்கு இல்லை. ஸோ அதனால் வந்து அபி பயந்ததுனால் நாங்கள் அந்த இடத்த விட்டு கிளம்பி விட்டோம். போயிட்டு ஜூஸ்லாம் குடிச்சிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் வெளியெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு பொம்மையெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து சரி வரும்போது என்ன பண்ணலான்னு பிளான்லாம் போட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்தோம். பட் பார்த்தாலே தெரியுது கொஞ்சம் பெரிய க்யூ. எல்லாருமே தனித்தனியாக போய் சாமி கும்பிட்டு தான் வருவாங்க. அண்ட் திஸ் ஃப்ரேம் இஸ் மை மோஸ்ட் ஃபேவரட் ஃப்ரேம். பிகாஸ் இவனுக்கு 2 பேர் நிற்க வைக்கிறதே ரொம்ப அதிசயம். அதுவும் ட்வின்னிங் வேறு பண்ணியிருந்தானுங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு 3 பேரோட ட்ரெஸ்ஸுமே. எங்கள் அப்பாவுமே வந்து இதே மாடலில் ஷர்ட் வாங்கியிருந்தாங்க. நான் அப்படியே வீடியோ எடுத்துகிட்டா போதும், என் தம்பி பின்னாடி இருந்தேன்னு திட்டிகிட்டே இருப்பான். இப்போ கொஞ்ச நேரத்தில் அப்படியே எனக்கும் அவனுக்கும் பயங்கரமான வாக்குவாதம் நடக்கும். அவனுக்கு வந்து இந்த ஃபோன் யூஸிங்லாம் அவ்வளோ பிடிக்காது. யூஸ் பண்ணு, பட் ரொம்ப யூஸ் பண்ணால் வந்து அவன் டென்ஷன் ஆகிடுவான். ஸோ அதனால் பக்கத்துலேருந்து திட்டிகிட்டே இருந்தான். அவன் சின்ன பையன், ஸோ நான் கண்டுக்க மாட்டேன். அதுக்கப்புறம் கோவில் பின்னாடி வந்து நிறைய பேர் பொங்கல் வைப்பாங்க. இல்லைனா வீட்டில் வச்சு கூட சில பேர் கொண்டு வருவாங்க. நாங்கள் வீட்டில் வச்சு தான் கொண்டு வந்துட்டோம். அண்ட் வெளியே கடைக்கு வந்து ஒரு மாதிரி வேடிக்கைலாம் பார்த்துட்ருந்தோம்.
ஏன்னா இன்றைக்கி ஒரு நாள் சுற்றினா யாரும் நம்மள எதுவும் கேட்க மாட்டாங்க, நம்ம விருப்பம்தான். ஆனால் கோவில் வாஸ் ஸோ மச் க்ரௌடு, பட் ஜாலியாக இருந்துச்சு, செம்ம ஜாலியாக இருந்துச்சுங்க, பயங்கர ஜாலியாக இருந்துச்சு. அப்பப்போ பல்ல காமிச்சிட்ருப்பேன் பாருங்கள், அதிலே தெரியும். திருவிழா மட்டும் இல்லை, எனக்கு வந்து ஒரு சில ப்ளஸ் பாசிட்டிவ் விஷயங்கள்லாம் நடந்துச்சு. ஸோ அதனால் கொஞ்சம் ப்ளஷ்ஷுன்னு சொல்லலாம். வெயிலுமே கொஞ்சம் அதிகமாக அடிச்சுது, பட் இருந்தாலும் நான் சிரிச்சிட்டே தான் இருந்தேன். அண்ட் வரும்போதே பிளான் பண்ணி வச்சுட்டு வந்தாச்சு, வரும்போது கண்டிப்பாக இந்த மாதிரி தான் நீ வைக்கிறோன்னு. ஆக்சுவலி இது கைண்ட் ஆஃப் கெமிக்கல் தான், இது ஒரு 1 டே தான் இருக்கும், பட் வந்து அதோட ஹாப்பினஸ் வந்து எனக்கு வாழ்க்கை முழுக்க இருக்கும். ஸோ அதனால் வந்து அதை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அப்படியும் முடிவு பண்ணிட்டு தான் வந்தோம். அண்ட் வீட்டுக்கு போயிட்டு அம்மாவுமே வந்தாங்க வச்சுக்கிறதுக்கு. ஸோ அதை வைக்கிறதுக்கு வந்து ஒரு பெரிய டிஸ்கஷன் வேறு. எனக்கு ஏதாவது ஒன்று கையில் வச்சுட்டா போதும், பட் எனக்கு வந்து திருவிழானா அந்த மருதாணியை கையில் வைக்கணும் அப்படின்றத மைண்ட் செட் பண்ணிப்பேன். அதுக்காகவே வந்து நான் கையில் எந்த மெஹந்தியுமே முன்னாடி நாளோ அதுக்கு முன்னாடி வீக்கோ போடவே மாட்டேன். அபி வந்து கொஞ்சம் எனக்கு எல்லாமே ஆப்போசிட் தான், பட் வந்து எனக்கும் அவளுக்கும் பயங்கர செட் ஆகும். ஏன்னா வந்து நான் கொஞ்சம் இஷ்டத்துக்கு எல்லாம் பண்ணுவேன், அவள் வந்து நான் சொல்கிறத இஷ்டத்துக்கு பண்ணுவாள். ஸோ அதனால் வந்து எங்கள் 2 பேருக்கும் சண்டே வராது. சண்டை போட்டாலும் அவள் சைலண்ட்டாக இருப்பாள், நான் தான் வந்து மென்டல் மாதிரி கற்றுவேன். அதனாலே வந்து நான் அபியை விட்டுறவே மாட்டேன், அபியை கூடயே வச்சுப்பேன். இன்றைக்கி வரைக்கும் என் லைஃப்பில் என்னெல்லாம் நடந்துச்சுன்றது ஒரு ஆளுக்கு தெரியும்னா அது வந்து கண்டிப்பாக அபி மட்டும்தான். ஒருத்தவங்க சொன்னால் சரி ஓகே நான் செய்கிறேன் அப்படின்னு நான் சொல்லுவேனாலும் அது அபி தான். ஜோக்ஸ் அப்பார்ட், வி ஹேட் லாட்ஸ் ஆஃப் ஃபன். இப்போது வந்து ஒரு சின்ன சண்டே நடக்கும், அதை வந்து நான் கண்டுக்காமல் போவேன். ஆனால் அந்த சண்டே எங்கள் வீட்டில் தான். ஆக்சுவலி வந்து எங்கள் அப்பா ஒன்று சொல்ல, என் தம்பி வேறு ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணேன், எங்கள் அம்மா இல்லை அது செட் ஆகாதுன்னு சொல்ல, உடனே வந்து எங்கள் அப்பா பயங்கர டென்ஷன் ஆகிட்டார். ஆனால் எங்கள் அம்மா கண்டுக்க மாட்டாங்க, எங்கள் அம்மா அப்பா கூட சிரிப்பாங்க. எங்கள் அப்பாவை டென்ஷன் பண்ணிட்டு எங்கள் அம்மாவுக்கு இதே வேலை, எங்கள் அப்பாவை டென்ஷன் பண்ணிட்டு சிரிக்கிறதுலாம் ஒரு பொழப்பு. ஆனால் நானே சிரிச்சுட்டு தான் வருவேன். என் தம்பியை கேண்டிடாக வீடியோ எடுத்து தர சொன்னால் நான் தின்னுட்டு இருக்கிறதுலாம் வீடியோ எடுத்துகிட்டு ஏதோ பேசி வச்சுருக்கான். குழந்தை அவங்க வாயில் வச்சுருக்கிறாங்க. சரி போ. சாய் கொஞ்சம் அப்பப்போ கொஞ்சம் டென்ஷன் பார்ட்டி சாய். திடீர்னு ஏதாவது ஒன்று கேட்டோன்னா அப்படி பட்டுன்னு டென்ஷன் ஆகிடுவோம். பட்டான் என்ன திரும்ப நேரத்தாண்டி ஏழை உனக்கு எந்த நேரத்தில் எடுத்தாங்களோ. அண்ட் வெளியே வந்து பெரிய வேப்பிலைலாம் கட்டி வச்சுருப்பாங்க. ஸோ வீட்டு வாசலில் கதவுல எல்லாத்துலேயும் வந்து இதை போயிட்டு கட்டிட்டு வருவோம். சாமி குடம் எடுத்துகிட்டு வரதுக்கு முன்னாடி இது எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிடணும். ஸோ இதுக்கப்புறம் வந்து ஒர்க் கொஞ்சம் கம்மி தான், ஈவினிங் தான் இதோட ஒர்க்லாம். நான் அப்படியே கொஞ்சம் ஃபிட் செக்லாம் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த அவுட்ஃபிட் நல்லா இருக்குன்னு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் சாமி வந்து போனதுக்கப்புறம் எங்கள் அம்மாவும் பிஸி ஆகிடுவாங்க, நான் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருப்பேன், அதான் எனக்கு வேலை. வாங்கிக்கலாம் பர்த்டே அக்கா கப்பா கொடு. சுண்டை வாங்க இதோட மார்னிங் சினாரியோஸ் முடிஞ்சிடும். இதுக்கப்புறம் ஃபுல்லாக ஈவினிங் தான். அதுக்கு நடுவில் பல வேலைகள் இருந்துச்சு, அதெல்லாம் முடிச்சு நாங்கள் ஈவினிங்க்கு ரெடி ஆகிட்டோம். ஸோ ஈவினிங் அவுட்ஃபிட்டோட இன்ஸ்பிரேஷன் மூன் தான். ஸோ அதுக்காக தான் ரெடி. இப்போ வந்து நெக்ஸ்ட் ட்ரெஸ் போட்டு ரெடி ஆக போகிறோம். ஸோ மேக்கப்லாம் கலைக்க நேரம் இல்லை. ஸோ இதிலே பட்டி டிங்கரிங் பார்த்து நாங்கள் அப்படியே கிளம்பிட போகிறோம்.
ஸோ வந்து இந்த ஈவினிங்காக தான் வி ஆர் ஜஸ்ட் வெயிட்டிங் ஃபார். அண்ட் நாங்கள் வந்து இப்போ ரெடி ஆகிட்டு கொஞ்சம் மினிக்கு வேலைலாம் பார்த்துட்டு கொஞ்ச நேரத்தில் ரெடி ஆகிடுவோம். மேடம் தூங்கிட்டாங்க. அதுக்கு நடுவில் ஒரு வேலை பார்த்துட்டு உதவாங்க அதை குறைய நான் உட்காந்துருக்கேன். ஸோ ஓகே ஃபைன். அண்ட் இப்போ வந்து என்ன அவுட்ஃபிட் போடணும்னா நான் வந்து கோல்டன் கலர் சூஸ் பண்ணியிருக்கேன். மேடம் ரெட் கலர் சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கோல்டு ரெட் காம்பினேஷன் தான் நாங்கள் ஒரு மினி கடை வச்சுருக்காங்க உள்ள. எது வேணுமோ சூஸ் பண்ணிக்கோ. செட்டு வந்துட்டு அங்கே இருக்குது. எது வேணுமோ சூஸ் பண்ணிக்கோ. நீ வந்து எது பிடிச்சிருக்குன்னு நான் சொன்னேன். நீ அதுதானே எடுத்தேன். சப்பா அது அதில் என்னது அது நான் இப்படி போடுறேன், அவன் இப்படி போடுறேன். வி போத் ஆர் ஜஸ்ட் ஆப்போசிட் ஈச் அதர். பட் பாண்ட் பயங்கர சிங்க்கு. அதனால தான் வந்து இது ஒன்றும் என் கூடயே இருக்குது, ஏன்னு தெரில. ஸோ ஜோக்ஸ் அப்பார்ட். ஸோ ஜெம்ஸ் எல்லாம் கொட்டிடுச்சு எண்ணத்துக்கு தான் வச்சு. ஸோ ஒன்று கொஞ்ச நேரத்தை நாங்கள் ரெடி ஆகிடுவோம். ஸோ இந்த விளாகே வந்து எப்படி இருக்குன்னா 2 நாள் முடுக்க இந்த விளாக் தான் இதில் காமிச்சிருப்போம். நாங்கள் மருதாணி வச்சோம். ஆனால் இப்போ கொஞ்சம் அலைஞ்சிச்சு. எனக்கு கொஞ்சம் கோணலாக வச்சு விட்டாரு, அவளுக்கு கரெக்டாக வச்சு விட்டாரு. அங்கிளுக்கு வந்து அப்படியே தான் பிடிச்சிருந்துச்சு. எனக்கு அப்படி ஹேர் ஸ்டைல் பண்ணி விட போகிறா. ஸோ அதுக்காக நான் வந்து சீரம் போட போகிறேன். ஸோ சீரம் போட்டுட்டு வில் ஜஸ்ட் கெட் பேக் டு ஃபார் தி டெக்கரேஷன் பர்பஸ் ஆஃப் மை ட்ரெஸ். ஸோ அப்படி இந்த கொலுசு என் காலை வந்து யாரோ கடிக்கிற மாதிரி இருக்குது டக்குன்னு பார்க்குறதுக்கு. எப்படி சீரம் போட்டால் அந்த இது வருது, மருதாணி அப்படியே வருது. இப்போ வந்து நான் ஹேர் கலரிங் பண்ணுறேன். இந்த மருதாணி வச்சு ஹேர் கலரிங் கைண்ட் ஆஃப் வந்து ஒரு ஸ்பெஷல் திருவிழா. ஸோ எனக்கு வந்து இந்த திருவிழா ரொம்ப பிடிச்சது. ஸோ ஓகே, லைட்டாக கொஞ்சம் ப்ளஷிங்லேயே போதான் பரவாயில்ல. யோசிச்சுட்டு இருக்கேன் எப்போ வந்து நம்ம வாழ்க்கையில் செட்டில் ஆக போகிறோம், எப்போ கல்யாணம் பண்ண போகிறோம். எனக்கு வேணவே வேணாம். இப்படிலாம் நீங்கள் பேசலாமா? நீங்கள் தான் எனக்கு முன்னாடி பேசணும். ஸோ கைஸ், நான் நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் நான் எதுக்கு வீடியோ போடுறேன்னு எனக்கே தெரில. மாதத்துக்கு ஒரு வீடியோ, வாரத்துக்கு ஒரு வீடியோன்னு போட்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்ற டவுட்லாம் கூட இருக்கும். நான் இப்போதைக்கு சும்மா வீட்டில் தான் இருக்கேன். பெருசாக எந்த ஒரு ஸ்டெப்பும் நான் எடுத்து வைக்கவில்லை. இனிதான் வந்து பார்த்து காலை வைக்க வேண்டும். எங்கே கால் வைத்தாலும் அடிதான் விழுகிறது. அதனால் கொஞ்சம் உஷாராக பயணம் செய்யலாம் என்று நாங்கள் யோசனை செய்து கொண்டே இருக்கிறோம். So soon we'll get back to the update and wait for a few minutes. Actually வேணாம், கொடுமை பத்ரா கைஸ். இவர் நான் சொன்ன ஹேர் ஸ்டைலே கிடையாது, ஏதோ ஒன்று போட்டுட்டு இருக்கா. விடவும் மாட்டேன்றா, என்ன விட்டு தோறனாலும் கேட்க மாட்டேன்றா. இந்த ஒரு ஹேர் ஸ்டைல 1 மணி நேரமா போட்டுட்டு இருக்கா. டான்ஸ் ஆடினா பாட்டு ஆஃப் பண்ணுறாங்க கைஸ். இட்ஸ் நாட் குட். ஸோ நாங்கள் வந்து அழகாக ரெடி ஆகிட்டோம். நாங்கள் வந்து ஒரு வழியாக நாங்கள் ரெடி ஆகாமல் நினச்சி நாங்கள் ரெடி ஆகிட்டோம். இப்போ வந்து கோவில்கிட்ட போயிட்டு ஒரு ஃபிலிம்ஸ் பார்க்க போகிறோம். போகலாம். Okay guys, we'll go to the temple. Hi guys. அவங்க வந்து ரொம்ப மினிக்கிய ரிலீஸ் பண்ணிட்டு அண்ட் ஈவினிங் வந்து பாட்டு கச்சேரிலாம் வச்சுருந்தாங்க. ஸோ அதை அப்படியே சைடில் நாங்கள் அங்கே போய் பார்க்க விட அளவுக்குலாம் எங்களுக்கு டைம் இல்லை. ஸோ அப்படியே சைடில் வைப் பண்ணிக்கிட்டே நாங்கள் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம் கோவிலேருந்தே. அண்ட் நாங்கள் ஒரு 7 o'clockலாம் கோவிலுக்கு போயிட்டோம். அண்ட் அப்பா அண்ணாலாம் ஆல்ரெடி அங்கே இருந்தாங்க. அவங்க எல்லாம் கொஞ்சம் அந்த ரெடிங் வேலைலாம் பார்த்துட்டு இருந்தாங்க. எனக்கு இதுக்கு வாய்ஸ் கொடுக்கும் போதே பயங்கர ஃபீவர், கொஞ்சம் தொண்டெல்லாம் போயிடுச்சு. இனி நான் இருப்பேனானே எனக்கு தெரில.
பட் ஐ வாண்டட் டு போஸ்ட் திஸ் வீடியோ. ஏன்னா நான் இது ரொம்ப ஆசையாக எடுத்த வீடியோ. ஸோ அதனால் வந்து நாங்கள் இதை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் கஷ்டப்பட்டு. அண்ட் த ஹோல் டே பிளான் வாஸ் வித் ஸ்ரீராமண்ணா. அவனுக்கு தான் ஹாஃப் கிரெடிட்ஸ். நிறைய பிளானிங் வந்து அவன் பண்ணது தான். கண்டிப்பாக அவன் பேசுகிற எந்த வீடியோவுமே என்னால் போட முடியாது. எல்லாமே எசக்கு புதுசுக்காக யாரை பற்றியாவது இல்லை எதையாவது சொல்லி வச்சுருப்பாங்க. ஸோ அதனால் அந்த வீடியோஸ்க்கெலாம் நான் தயவு செஞ்சு ஏதாவது வாய்ஸ் கொடுத்து கூட மழுப்பிடுறேன். ஓகே ஃபைன் கைஸ். பி தானே வச்சிருக்கீங்க? டி டி பி 2 பி 2 ஏ முன்னாடி 2 நடுவில் 2 வச்சுக்கலாம். சாய் மாலை பண்ணும்போது பட் நமக்கு அதுதான் விட்டு எரிடும். அப்படிதான் எனக்கு அப்படின்னா நம்ம பண்ண முடியும். என்ன தெரியல நாளைக்கு வரவே கூடாது. ஏன் வரக்கூடாது? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. கோயிலே நம்மளுது தான். செவன்கே ரெடியாகி வந்து கோவிலில் உட்காந்துட்டோம். ஆனால் வந்து செம்மையாக வேர்த்து கொட்டுச்சு. மேக்கப்லாம் ஒன்றும் கிடையாது, எல்லாம் தண்ணியோட தண்ணியாக ஊற்றி போயிடுச்சு. அண்ட் அண்ணா வாஸ் ஸோ பிஸி வித் ஹிஸ் ஒர்க். அண்ட் ஓரளவுக்கு சாமி வந்து ஒரு ஹாஃப் ரெடி பண்ணதுக்கப்புறம் ஒரு சின்ன கிளிப்பிங் எடுத்தேன். பட் இதுக்கப்புறமும் ஒரு பெரிய வேலைலாம் இருந்துச்சு. ஸோ திஸ் ப்ராசஸ் வாஸ் கைண்ட் ஆஃப் டூ லாங். பட் ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட அவ்வளோ அழகாக பண்ணியிருந்தாங்க ரிசல்ட்டு. ஸோ உள்ளே வந்து சாமி அழகாக சந்தன அலங்காரம்லாம் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதோட கிளிப்பிங் தான் இது. அண்ட் வெளியே வந்ததுக்கப்புறம் சாமி உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ இதுதான் வந்து ஒரு முக்கால்வாசி ரிசல்ட். அண்ட் திஸ் வாஸ் த வைப் ஐ எக்ஸ்பெக்டட். செம்மையாக இருந்துச்சு. இந்த மோலஸ் அவுட்டு, பட்டாசு அண்ட் செம்ம க்ரௌடு. அண்ட் ஒரு சைடு உள்ள பாட்டு கச்சேரி போயிட்டு இருந்துச்சு. அண்ட் இங்கே நாங்கள் எல்லாம் பக்கத்தில் பயங்கரமாக ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். திஸ் ஹோல் பிளான் இஸ் ஜஸ்ட் மேனிஃபெஸ்டட். அவ்வளோ அழகாக வந்து வரும் அப்படின்றத நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலை. பட் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த டே முழுக்கவே. த க்ரௌட் வாஸ் லிட்டில் ஹை. ஐ வாஸ் டேம் கன்ஃபியூஸ்ட். இந்த பக்கம் இவன் மாலை போடுறத வீடியோ எடுக்கணுமா, இல்லை அந்த பக்கம் ஏதோ பேப்பர்லாம் போடுறாங்க அதை வீடியோ எடுக்கணுமா, இல்லை இங்கே பட்டாசு வெடிக்கிறானுங்க, எதை வீடியோ எடுக்கிறதே எனக்கு தெரியவே இல்லை. ஆனால் என் கையில் ஒரே ஒரு ஃபோன் மட்டும் கொடுத்துருவாங்க. ஆனால் நான் வந்து எல்லாத்தையும் கவர் பண்ணணும்.
அப்பா சாத்துக்குடி பண்ணாருன்னா இந்த 100 தேங்காய் எப்பவுமே உடைப்பார். ஆனால் இவனுங்க தேங்காய் உடைக்கிறானுங்களா இல்லை சும்மா சும்மா கீழே போடுறானுங்களான்னு தெரியல, பாதி தேங்காய் உடையவே இல்லை. ஜோக்ஸ் அப்பார்ட், லாஸ்ட்டாக ஒரே ஒரு தேங்காய் கையில் கொடுத்தாங்க, அதை மட்டும்தான் நான் உடைச்சேனே. எஸ், இதோட வந்து தேர் வந்து கோவில்லேருந்து கிளம்பிடும். இதோட நைட்டு 12க்கு மேலே தான் வந்து தேர் வந்து நம்ம வீட்டுக்கிட்ட வரும். ஸோ அப்போவும் வந்து சூப்பராக இருந்துச்சு. ஸோ அந்த கிளிப்பிங்ஸை நான் இதுக்கப்புறம் ஆட் பண்ணியிருப்பேன் பாருங்கள். அண்ட் இந்த ஒரு கிளிப்பிங்கோட திருவிழா முடிய போகுது. ஸோ டைம் ஒரு 12:30 இருக்கும். அப்போ தான் தேர் வந்து நம்ம தெருவுக்கு வந்துச்சு. செம்ம டான்ஸோட பயங்கர வைபோடு வந்துச்சு. எவ்வளோ பேர் திருவிழாக்கெலாம் மேனிஃபெஸ்ட் பண்ணுவீங்கன்னு தெரியாது, ஆனால் வந்து இப்படிலாம் இருக்கணும் அப்படின்றத நான் மேனிஃபெஸ்ட் பண்ணியிருக்கேன். பட் தட் வாஸ் த ரிசல்ட். டேம் பர்ஃபெக்டாக வந்துருந்துச்சு. அண்ட் எல்லா வாட்டியும் இந்த டைமில் சாமி வரத்தை நான் மிஸ் பண்ணவே மாட்டேன். நம்ம வீட்டுக்கிட்ட வரும்போது அவ்வளோ அழகாக இருந்தாங்க, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் த ஹோல் கிரெடிட்ஸ் டு மை பிளட் பிரதர். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் தோஸ் திங்ஸ். அண்ட் இதோட முடியல, இதுக்கப்புறம் ஒரு பயங்கரமான ஷாட் இருக்குது, நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த ஃபஸ்ட் ஷாட் போட்டாங்க. ஸோ ஃபஸ்ட் ஷாட் போடும்போது அது தூரமாக இருந்து நான் தான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அண்ட் செம்மையாக இருந்துச்சு. ஃபுல்லாக அந்த கண்ணாடி பேப்பர்ஸ் மாதிரி வந்து கொட்டுச்சு. அண்ட் செகண்ட் ஷாட் அடிக்கும்போது நான் சும்மா அண்ணா கூட நின்று பேசிகிட்டு இருந்தேன். அந்த ஷார்ட் அடிக்கிறான்னா கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் வா அப்படின்ற மாதிரி சொன்னார், ஆனால் நான் கவனிக்கல. ஸோ அதனால் நானே லைட்டாக ஃப்ரண்ட்டில் போய் கொஞ்சம் அப்படியே அதை கையில் பிடிச்சி விளையாட்டுது. எனக்கு ஆக்சுவலி இந்த பேப்பர் ஷாட் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் கோவில்கிட்ட அடிக்கும் போதே ரொம்ப நின்று பார்த்துட்டு இருந்தேன். பட் நான் ரொம்ப லாங்கில் இருந்தேன். அண்ட் தேர்ட் ஷாட் எனக்காகவே அடித்தார். அண்ட் என் சைட் திருப்பி அமிச்சார். ஸோ அதனால் வந்து அதுவும் எனக்கு செம்ம ஜாலி. ஃபைனலாக ஒரு எல்லோ ஷாட், அது ஃபுல்லாகவே எனக்காக மட்டும்தான். Glad I was so happy. தெரிஞ்சிருந்தா நான் நல்ல ட்ரெஸ் போட்டு வந்திருப்பேன். நான் நைட் ட்ரெஸ்ஸோடு வந்துட்டேன். பட் செம ப்ளஷ்ஷு. பட் நான் வந்து சைலண்ட்டாக எதுவுமே நடக்காத மாதிரி வந்துட்டேன். பட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த அண்ணாக்கு நான் ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லலை. தேங்க்யூ ஸோ மச் அண்ணா ஃபார் தட். எனக்கு வந்து இதில் வாய்ஸ் பேசும்போதே நான் எல்லா இடத்துலையும் எக்ஸைட் தான் ஆகிறேன். ஸோ அதனால் வந்து என் வாய்ஸே வந்து அப்பப்போ கொஞ்சம் மாறி மாறி வரும். கொஞ்சம் அது மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் திஸ் வீடியோ இஸ் குவைட் லாங். என்னால் இதுக்கு மேலே இதை கட் பண்ண முடியல. இது ஒரு 45 minutes வீடியோ. நான் முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த சினாரியோஸ்லாம் நைட்டு 12:31க்கு நடந்துட்டு இருந்துச்சு. அண்ட் ஆஸ் வி தாட், இதோட வந்து திருவிழா முடிவடைகிறது. இதோட அடுத்த வருஷத்துக்காக நான் ரொம்ப ஆசையாக வெயிட் பண்ணிருக்கேன். நாட் லைக் கிராண்டாக இருக்கணும் அப்படிலாம் கிடையாது. எனக்கு அந்த திருவிழாவே ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுவும் இந்த வாட்டி ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் எனக்கு, சில விஷயங்கள்லையும் சேர்த்து. உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிச்சி அது இப்போ நடக்கலைன்னா கண்டிப்பாக நீங்கள் அதை மேனிஃபெஸ்ட் பண்ணிங்கன்னா ஒரு நாள் அது கண்டிப்பாக நடக்கும். பிகாஸ் வி கான்ட் ப்ரெடிக்ட் ஃப்யூச்சரில். நமக்குன்னு ஒரு டேஸ் இருந்துச்சுன்னா வில் ஜஸ்ட் வெயிட் ஃபார் தட். அண்ட் திஸ் டே வாஸ் ஸோ மச் ஸ்பெஷல். இந்த கிளிப்பிங்கில் சாமியோட கிளியரன்ஸ் நல்லாவே தெரியும். எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி நிறைய விஷயம் நடக்காது. பட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி தான் எனக்கு முழுக்கவே நடந்துச்சு. அடுத்த வருஷம் நீங்கள்லாம் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா மறக்காமல் கோவில் திருவிழாவுக்கு வாங்க. நீங்கள் மனசார சாமிக்கிட்ட ஏதாவது ஒரு விஷயம் கேட்டிங்கன்னா அது உங்களுக்குன்னா சாமி கண்டிப்பாக தருவாங்க. இந்த ஒரு வீடியோவை நீங்கள் லாஸ்ட் வரைக்கும் இவ்வளோ பொறுமையாக பார்த்துருந்தீங்கன்னா ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா நானே இவ்வளோ பொறுமையாலாம் பார்க்க மாட்டேன். I literally thank God for giving us this opportunity.
நமக்கு யார் இருக்கான்னு எப்போவுமே யாருமே ஃபீல் பண்ணாதீங்க. நம்ம கூட வந்து எப்போவுமே சாமி இருப்பாங்கன்னு சொல்லிட்டு. சில பீரியடில் நம்மளுக்கு ரொம்ப தெளிவாக புரியும். அந்த பீரியடில் நம்ம கூட கண்டிப்பாக யாருமே இருக்க மாட்டாங்க. அப்போது வந்து சாமியோட ப்ரெசன்ஸ் நம்மளுக்கு தெளிவாக தெரியும். இஃப் யூ ட்ரஸ்ட் சம்திங் அதை வந்து ரொம்ப ஆழமாக ட்ரஸ்ட் பண்ணுங்கள், அவ்வளோதான் சொல்ல முடியும். ஸோ பாய் பாய் டு தி திருவிழா. பார்த்தீங்கன்னா எங்கள் ரோடே என்னால் இந்த கோலம் ஆயிடுச்சு. ஸோ சாரி ஃபார் தேட். Hope you guys like this video. Bye bye guys. Miss you.